கருவேப்பிலை சாதத்தை பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுதா எல்லாருக்கும்? அப்போ நான் செய்கிற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு ஃபயாஸ் ஹோம் குக்கிங். நான் கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணிடாதீங்க. இது அவ்வளோ நல்லது நல்லெண்ணெய். இப்போ நான் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து அதை ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதாவது வெயிலில் காய வைக்காமல் வீட்டிலையே நிழலில் காய வச்சு சேர்த்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கருவேப்பிலை பல்காக கிடைச்சாலும் நீங்கள் இது மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து, நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சு வைக்காமல் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பூண்டு நான் ஒரு 5 பூண்டு எடுத்து உரிச்சிருக்கேன். சின்ன சின்ன பூண்டு 5 பூண்டு எடுத்து உரித்து அதை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அது ரொம்ப நல்லது. ஆனால் பூண்டை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நம்ம வறுத்து எடுக்கணும். வேகமாக வச்சு நீங்கள் டக்குன்னு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளக்க அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும். நம்ம கருவேப்பிலையில் அரைக்கிறப்ப ஈரத்தன்மை வந்துடும். அதனால் நீங்கள் கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்காங்க. இந்த பதத்துக்கு வர அளவுக்கு வறுத்துக்காங்க. செம்ம வாசமாக இருந்துச்சு. இது வறுக்கிறப்பயே ஒரு ஆளாக என்ன பண்ணுறேன்னு எட்டி பார்த்துட்டு போயிட்டாங்க. அவ்வளோ வாசம் அந்த பூண்டு வறுக்கிறப்ப. இதே எண்ணெயில் நம்ம கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம்னு வச்சுங்களேன். 50 கிராம் சேர்த்துக்கிறேன். இதில் கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. என்கிட்ட வெள்ளை உளுந்து வாங்க மறந்துட்டேன். கருப்பு உளுந்து இருக்குது, நான் அதை சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து ஒரு 50 கிராம். கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. வேர்க்கடலை ஒரு 2 கைப்பிடி அளவு வேர்க்கடலை, அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் சிம்மில் தான் இருக்கணும். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வரக்கூடாது. நல்லா மெதுவாக வச்சு வறுத்து அதையும் அந்த பூண்டோடு நம்ம எடுத்துடலாம், சேர்த்து வச்சிடுவோம். பொறுமையாக வறுத்து எடுக்கணும் எல்லாத்தையும். நம்ம அவசரமாக வேகமாக வச்சு வறுத்தோம்னா தீஞ்சு போயிடும், டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன், நான் 2.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். 2.5 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்து அதுவும் நல்லா படபடன்னு பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு எந்த அளவு மிளகா வேணுமோ, காஞ்ச மிளகா அந்த அளவுக்கு சேர்த்துக்காங்க. காஷ்மீரி சில்லி இருந்தாலும் சேர்த்துக்காங்க, இல்லை நார்மல் காஞ்ச மிளகா இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 20 மிளகா, 15-20 மிளகா மாதிரி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து அந்த ஜீரகமும் மிளகாவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி சேர்த்துருக்கேன். விதையெல்லாம் நீக்கிட்டு க்ளீனாக உள்ள புளி நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி இதோட சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹையாக ஆச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும் ஜீரகம்னா. இதுக்கப்புறம் நான் பெருங்காயத்தூள் நல்ல வாசமான பெருங்காயத்தூளாக எடுத்துக்கோங்க. அந்த பெருங்காயத்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுறேன். நான் இது மூணாறுலேருந்து வர்றப்போ வாங்கிட்டு வந்தால் செம்ம மணக்கும் இந்த பெருங்காயத்தூள். அது நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பு, உங்கள்
கருவேப்பிலை பொடிக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு கல் உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து பூண்டு இந்த பருப்பு வகைகள் எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்னா எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. அதே எண்ணெயில் எல்லாத்தையும் கொட்டி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் ஒன்று சேரணும். அந்த உப்பு, பெருங்காயம் எல்லாம் ஒன்று சேரணும். அதனால் வந்து நல்லா அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப தான் அதில் உள்ள பெருங்காயம், உப்பு எல்லாமே ஒன்றா சேரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிடுங்க. மிளகாய், இந்த புளி எல்லாம் வந்து கட்டி ஆகிடும். கொஞ்சம் அந்த பூண்டு ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா உங்களுக்கு கட்டி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் கொட்டி கையால் பிசைஞ்சு விட்ருங்க. நல்லா தூள் பதத்துக்கு வர மாதிரி கையால் உதுத்து விட்டிங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். கை போடாமல் ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.